ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுண்டைக்காயை பற்றி பார்க்க போகிறோம். சுண்டைக்காயை எப்படி நம்ம தேன் மாதிரி இனிக்கிற மாதிரி ஒரு குழம்புல நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம சுண்டைக்காயோடைய மருத்துவ குணங்கள், மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பார்க்கலாம். இதோட இங்கிலீஷ் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டர்க்கி பெர்ரி. இந்த சுண்டைக்காய் நம்ம இங்கிலீஷ் நேம் வந்து டர்க்கி பெர்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் ஹெல்ப்ஸ் டு சால்வ் த இன்டைஜஷன் அண்ட் கான்ஸ்டிபேஷன், ஹெல்ப்ஸ் டு remove the toxins from the blood, helps to improve the kidney function, helps to maintain the heart's good condition and removes all the toxins from the blood, friends, and improves the health condition and helps to improve from anemia. So க்யூர்ஸ் அனிமியா, கண்ட்ரோல் டயபெட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சுண்டைக்காயில் நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கிற கொழுப்புகள், அந்த கெட்ட கொழுப்புகள்லாம் நீக்கி நம்மளுக்கு உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது. அதே மாதிரி அஜீரண கோளாறுகள் இருந்தால் அதுக்கு சரியாகுது, நம்ம உடம்புக்கு சரியாகுது. கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா நல்லபடியாக அது வந்து நம்மளுக்கு சரியாயிடும். அதே மாதிரியே நம்ம டயபெட்டிக்ஸ், நீரிழிவு நோய்கள் இருந்தால் அது சரியாகுது. நம்மளுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகுது. ஸோ நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது. இந்த டர்க்கி பெர்ரி அப்படின்ற ஆங்கில பெயர் கொண்ட சுண்டைக்காயை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான ஒரு சுவை கொண்ட இந்த சுண்டைக்காய் கசக்காது, நிச்சயமாக இனிக்கும். இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம குழம்பு செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இனிப்பான சுண்டைக்காய் காரக்குழம்பு நான் ரெடி பண்ணியிருக்கேன். சுண்டைக்கானா கசக்கும், ஆனால் சுண்டைக்கானா லத்தா குழம்பு வச்சா இனிப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்களே, என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நிறைய பேர் யோசிச்சு பார்க்கலாம். அதுக்கு காரணம், நான் ஒரு சீக்ரெட்டாக ஒரே ஒரு பொருள் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த சீக்ரெட்டான பொருள் என்னன்றதை நான் உங்களுக்கு வீடியோ வரைக்கும் எடுத்துகிட்டு போகணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட்ஸு, கடைசியில் நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு. நான் அப்படி இல்லை, நான் முன்னாடியே சொல்லிடுறேன். வெல்லம் தான் நான் சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப திட்டமான அளவு வெல்லம் சேர்க்கணும். அந்த வெல்லம் எவ்வளோன்றது நம்ம பார்க்கலாம். வந்து சுண்டைக்காய் கூட காய்ச்சிருக்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த சுண்டைக்காய் வச்சு நான் ஒரு சூப்பரான சுண்டைக்காய்னாலே எல்லாருக்குமே கசக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த குழம்பு வந்து உங்களுக்கு தேன் போல் இனிக்கும். இது ஏன் லத்தா உங்களுக்கு தேன் போல் இனிக்குதுன்றதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரெசிபியை நிச்சயமாக நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு இது பிடிக்கும், நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்க. ஸோ எங்கள் வீட்டில் காய்ச்ச சுண்டைக்காய் காரக்குழம்பு இந்த சைடில் பொடலங்காய் பொரியல். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி தான் ரெசிபி, இன்றைக்கி இதுதான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 பல் பூண்டு போட்டிருக்கேன், உரிச்சிட்டேன் தோலை, வெங்காயம் எடுத்துட்டேன், தக்காளி போட்டுட்டேன். ஒரு வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒரு தக்காளி போட்டுக்கோங்க, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட நான் இது வந்து பெரிய வெங்காயமாக இருந்துச்சு, ஒரு பெரிய தக்காளியாக இருந்துச்சு, பூண்டு கூட நல்லா பெருசாக இருந்துச்சு. ஸோ அது கூட நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் நான் போட்டுக்கிட்டேன். போட்டு அதை நான் நல்லா அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த குழாவை திறந்து, இது வீட்டில் காய்ச்ச சுண்டைக்காய், இந்த சுண்டைக்காயை வந்து அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு நான் நல்லா வச்சுருந்தேன். இப்போது நான் அதை கழுவ போகிறேன். ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி கழுவிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் வெளியில் கொண்டு போயிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா ஒரு தண்ணியில், இப்போ நான் 2 தண்ணி விட்டு நல்லா அலசியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 4-5 டைம் கூட இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து, அந்த க்ரீன் கலர் வந்து அவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள், சூப்பராக. அந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக இதை வாஷ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாஷ் பண்ணி முடித்த உடனே இந்த சுண்டைக்காய்களை இன்னொரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இன்னொரு பவுலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட உடனே நான் சொன்னேன் இல்லையா, ஒரு குட்டி உரல் மாதிரி வச்சுருந்தேன். சில பேர் கட் பண்ணி போடுவாங்க, அந்த மாதிரி நம்ம போட வேண்டாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி நசுக்கிட்டு அது உள்ளே இருக்க விதைகளை எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் போட்டுருவேன். உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம கை விட்டு எடுக்க வேணாம். இந்த உரலில் இருக்கிறத நாம் ஒரு ஸ்பூன் வச்சு கலரி நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம அடுத்த சுண்டைக்காய்களை அது உள்ளே போட்டு நம்ம செய்யலாம். அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் நம்ம ஈஸியாக நசுக்கலாம். ஆனால் வந்து அம்மியில் வந்து 2 பக்கமும் வந்து நம்ம கரை மாதிரி எதுவும் இல்லாததுனால ஓடிடும். இந்த மாதிரி நீங்கள் உரலில் வச்சு அரைக்கும் போது ஒரு 2 தட்டு தட்டினாலே போதும். உங்களுக்கு நல்லா அந்த சுண்டைக்காய் உடஞ்சா போதும். உடஞ்சிட்டு அதில் இருக்க விதைகள்லாம் நம்ம லைட்டாக எடுக்க போகிறோம், ரொம்ப எடுக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம லைட்டாக எடுத்துகிட்டு
அந்த சுண்டைக்காய்களை எல்லாத்தையுமே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த சுண்டைக்காய்களை நம்ம கீழே சிதற விடாமல் பார்த்து நம்ம பக்குவமாக நம்ம உரலில் இடிக்கிறோம். இடித்த உடனே சில பேர் கட் பண்ணி போடுவாங்க கத்தியில். ஆனால் நம்ம அந்த மாதிரி செய்கிறதில்ல. நம்ம இந்த மாதிரி செஞ்சாலே உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி தான் செய்வேன். நீங்கள் என்னோடய குழம்பு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே உரலில் அம்மியில் வச்சு நசுக்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டேன். நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காயணும், அப்போ தான் வாசனையாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நாம் இந்த கடுகு போட்டுக்கோங்க. நல்லா பொரியிற சவுண்டு வரும், பார்த்தீங்கன்னா நல்லா பொரியுது பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சம் நான் கடுகு போட்டுட்டேன். கடுகு கூட கொஞ்சம் நான் மிளகு சீரகம் கொஞ்சம் போட்டுட்டேன். சீரகம் ஒரு 2 ஸ்பூன்னா, மிளகு ஒரு 4 மிளகு போட்டால் போதும். ஏற்கனவே நம்ம தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி கூட நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா எங்கள் பாப்பா வந்து எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து போட்டுடுறாங்க வெளியில், இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும். அதனால் நான் என்ன பண்ணிடுறேன்னா, நான் இந்த மாதிரி அரைச்சும் விட்டுட்டா உண்மையிலே குழம்பு நல்லாயிருக்கும். இன்றைக்கி பாப்பாவும் சொல்லிட்டு போனாங்க, எங்கள் வீட்டுக்காரரும் சொல்லிட்டு போனார், குழம்பு நல்லா இருக்குன்னு. நான் எப்போவுமே டேஸ்ட் பண்ண மாட்டேன் சமைக்கும்போது, சாப்பிடும்போது தான் டேஸ்ட் பண்ணி நான் எப்படி இருக்குன்றதை பார்ப்பேன். சரி, இன்றைக்கி நான் சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையிலே குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நாம் இந்த தக்காளி, வெங்காயம் இது கூட சேர்த்து வந்து இந்த சுண்டைக்காயும் கொட்டி நம்ம நல்லா வதக்கிடலாம். உண்மையிலே நல்ல வாசனை வருது. சுண்டைக்காய் வந்து நம்ம பறித்து அப்பயே செய்கிறதுனால தக்காளி, வெங்காயம், சீரகம், மிளகு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூளை மறக்காமல் சேர்த்துருங்க. உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கினீங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். புளி நான் ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. புளியும் நீங்கள் கையோடு நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி, காரக்குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி, புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி, வத்த குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி புளியை நல்லா நீங்கள் ஊற வச்சுடுங்க. 1 மணி நேரம் ஊற வச்சா கூட பரவாயில்ல. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி புளியை நல்லா ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊற வைங்க. நல்லா கட்டியாக குழம்ப நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கோங்க, புளி தண்ணியை குழம்புக்கு. இப்போது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ புளி தண்ணி டஸ்ட் அடியில் இருக்குது. அந்த ஓடு, அந்த புளியோட அந்த டஸ்ட்டு, நார் அதெல்லாமே நம்மளுக்கு அடியில் நின்றுடும். அதனால் நீங்கள் புளியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அதை நீங்கள் நல்லா அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி இருவுனா மாதிரி ஊற்றுனீங்கன்னா அதிலேருந்து அந்த புளி தண்ணியில் ஓடு அது எல்லாமே போயிட்டு நம்மளுக்கு சாப்பிடும்போது உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உடலுக்கும் வயிற்றுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். தேவையான அளவு மஞ்சள் தூள், கல்லுப்பு போடுங்க, அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு மிளகாய்த்தூள், நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூளை போட்டிருக்கேன். ஸோ இந்த கடை மிளகாய்த்தூள்லாம் வாங்கினீங்க, தனி மிளகாய்த்தூள்லாம் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக அது நம்ம உடம்புக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும். 100% ஆரோக்கியமாக இருக்கணும், உழைக்கணும், கஷ்டப்பட்டோம், நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் குழம்பு பார்க்கும்பொழுதே உண்மையிலே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நல்ல வாசனை. பக்கத்து வீட்டில் வந்து கேட்டாங்க, என்னடா இது இப்படி வாசனை வருது இல்லாத்தா வீட்டில் அப்படின்னு. அந்த அளவுக்கு குழம்பு வாசனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண மிக்ஸி, நான் யூஸ் பண்ண அந்த தட்டு, மணை, அதில் இருக்கிற இந்த சுண்டைக்காய்கள் குழம்பு, அது மாதிரி இந்த தக்காளி, வெங்காயம் அரிஞ்சது, தக்காளி, பூண்டு இதெல்லாம் வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சது, அது எல்லாத்தையுமே மொத்தமாக நான் கழுவி அதில் குழம்புலையே ஊற்றிட்டேன். ஸோ பாத்திரமும் எனக்கு க்ளீன் ஆகிடுச்சு. எனக்கு வந்து அந்த பொருளும் எதுவும் எனக்கு வேஸ்ட் ஆகவே இல்லை. நான் ஜீடி பெருங்காயம் கட்டித்தூள் தான் வாங்கணும், ஆனால் என்கிட்ட இப்போ பவுடர் தான் இருக்குது. ஸோ நான் இப்போ அந்த பவுடரில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டேன். ஸோ நல்ல குழம்பு மணமாக இருக்கா, அவ்வளோ வாசனையாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, கட்டியாகவும் இல்லை. அதுக்கப்புறமா வீட்டில் காய்ச்ச பொடலங்காயை கொண்டு வந்தேன். டைம் ஆயிடுச்சு, கிளம்பணும் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு. அந்த புடலங்காயை பாதி எடுத்துகிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு இந்த வெங்காயத்தையும் ஒரு பாதி தான் நான் செஞ்சேன் புடலங்காய். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, அது வரைக்கும் போதும்னு பாதி புடலங்காயை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்துலேயே நான் பாருங்கள் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அதனால் வீட்டில் காய்ச்ச சுண்டைக்காய் தான், வீட்டில் காய்ச்ச அந்த புடலங்காய் தான். உங்கள் வீட்டில் சின்ன சின்ன இடங்களாக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன செடிங்களை நிச்சயமாக நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், உங்களுக்கு ஒரு பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குழம்பு சூப்பராக கட்டியாக நல்லா அழகாக வந்துருச்சு. இப்போது நான் வந்து ஒரு துளி வெல்லம் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பொடலங்காயை ரெடி பண்ணிடலாம். பொடலங்காய்க்கு நான் தக்காளி அதெல்லாம் போட்டு காரம் போடலாம். ஏன்னா இப்போ நான் வந்து காரக்குழம்பு தான், சுண்டைக்காய் காரக்குழம்பு வச்சுருக்கிறதுனால இந்த
வெல்லம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு துளி அளவு தான் நான் வெல்லம் வச்சுருக்கேன். அந்த வெல்லத்த போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டேன். ஸோ அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. அதே மாரி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரியே. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா அழகாக கன்சிஸ்டன்ஸாக எனக்கு வந்துருச்சு. ஸோ இது நம்ம வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, ஒரு உப்புமா செஞ்சா, சேமியா செஞ்சா, கிச்சடி செஞ்சா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் உங்களுக்கு சுண்டைக்காயோட மருத்துவ குணங்கள நான் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் அவ்வளோ சொல்லியிருக்கேன். அவ்வளோ ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டீஸ் அதில் இருக்குது. அதை உணர்ந்து நீங்களும் சாப்பிடுங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் இந்த புடலங்காய் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காய்ச்ச புடலங்கால பொரியல், அதே மாதிரி எங்கள் வீட்டில் காய்ச்ச சுண்டைக்காயில் ஒரு அருமையான இனிப்பான ஒரு சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர்ஸ் பண்ணுங்கள். லதா.